வணக்கம். இது பரமன் டாக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழக அரசியல் களத்துல 2-3 வாரங்களா பயங்கரமா நீடிச்சுக்கிட்டு இருக்கிற குதிரை பேரம் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஆளுங்கட்சியினுடைய குதிரை பேரம் ஒரு பக்கம், எதிர்கட்சியினுடைய குதிரை பேரம் இன்னொரு பக்கம்னு 2 கட்சிகளும் மாறி மாறி குதிரை பேரத்தை ஒரே நிமிஷம். போன் அதாவது வேலையா இருக்க நேரத்துல தான் யாராவது போன். ஹலோ, யாருங்க பேசுறது? நான் தான்டா உழைச்சு சாப்பிட்ற குதிரை பேசுறேன். குதிரையா? அதெல்லாம் விடு. எனக்கு ஒரு டவுட்டு. உங்க அரசியல்வாதிய கட்சி மாறினா எங்களை ஏன்டா இடையில பிடிச்சி நினைக்கிறீங்க? குதிரை பேரம் நடந்துச்சுன்னு டெய்லி டிவியில போய் பேசுறியே. நாங்க என்னடா தப்பு பண்ணோம்? ஒரு குதிரையை வாழ்றது எவ்வளவு பெரிய சங்கடம் உனக்கு தெரியுமா? ஏங்க, அது ஒரு ஓமைக்கு சொல்றது. இந்த மாதிரி குதிரை பேரம், அந்த இதை நரித்தனா இந்த மாதிரி பேசுறது இல்லையா? அந்த மாதிரி உங்களை வச்சு குதிரை பேரம்னு பேசிட்டோம். ஓமையா? எங்களுக்கு அவமானம்டா அது. நாங்க வெறும் குதிரை பேரன்றீங்களே, எங்களை எப்படி வாங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பல்ல பார்ப்பாங்க, காலை பார்ப்பாங்க, கொஞ்சம் ஓட விட்டு பார்ப்பாங்க, அப்புறம் தான்டா அவளை பேசுவாங்க. உங்களை மாதிரி மக்கள் ஒருத்தருக்கு ஓட்டு போடுறாங்க, நீங்க என்னன்னா ரிசார்ட்ல போய் வேற ஒருத்தர் கட்சியில சேர்ந்துக்கிறீங்க. இதுல குதிரை பேரம் எங்களை சொல்றீங்க. இதுல குதிரை எங்க இருந்துடா வந்தது உங்களுக்கு? அப்படியே ஏதாவது இதுக்காவது ஒண்ணு சொல்லி பழக்கம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு. நாங்க வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. பழக்கம்னா எல்லாம் சரியா? அப்ப நான் மனுஷ பேரன்னு சொல்லி பழகுனா ஒத்துக்குவீங்களா? சொல்லுங்கடா. மனுஷ பேரமா? இனிமேல் அரசியல்வாதிய கட்சி மாறினா குதிரை பேரன்னு சொல்லாதீங்க. நாங்க குதிரைங்க, விசுவாசத்துக்கு பேர் வாங்கினவங்க. எங்க பேரை துரோகத்துக்கு வைக்காதீங்க. உங்களால அரசியலை தான் திருத்த முடியல, பரவாயில்ல, எங்க பேரையாவது திருத்தி தொலைங்கடா. என்ன வச்சிருச்சு பாருங்க. மிருகங்கள்லாம் தன்மானப்பட்டு பேசுற அளவுக்கு ஆயிருச்சு. மனுஷனான நமக்கு கொஞ்சமா தன்மானம் வேணும். இனிமேல் மனுஷ பேரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வணக்கம்.